ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. இதுவரையிலும் ஸ்ரீபாஷ்யத்துல 4 அதிகரணங்கள்ல பார்த்துள்ளோம். ரொம்ப நாள் ஆயிடுத்து. பிறகு இப்போ 5வது அதிகரணம் பார்க்க ஆரம்பிக்க வேண்டும். முதல் 4 அதிகரணங்கள் சதுசூத்ரி என்று சொல்லுவார்கள், உபோத்காதம் என்று சொல்லுவார்கள். சதுசூத்ரி என்றால் 4 சூத்திரங்களை கொண்ட கூட்டம். 4 அதிகரணம், ஒவ்வொரு அதிகரணத்திலையும் ஒவ்வொரு சூத்திரம் ஆகையினால சதுசூத்ரி, 4 சூத்திரங்களை கொண்ட கூட்டம். இதுவேதான் உபோத்காதா. உபோத்காதம் என்றால் முன்னுரை. அதாவது இந்த பிரம்மசூத்திரம் அப்படின்ற சாஸ்திரமானது செய்யத்தக்கதே அப்படின்னு முதல்ல ஸ்தாபிக்கணும். ஏன்னா இவ்வளவு பெரிய விசார கிரந்தம், இத செஞ்சு இல்லாட்டி இதை படிச்சு எனக்கு என்ன பயன் இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி எழும். இந்த கிரந்தம் செய்யத்தக்கதுதான், இதற்கு பயனும் உள்ளது அப்படின்னு ஸ்தாபிக்கணும் இல்லையா? அதை செய்ததுதான் அந்த சதுசூத்ரி, 4 சூத்திரங்கள் உபோத்காதா என்று. எப்படி செய்தது அந்த 4 சூத்திரங்கள் என்றால், முதல் என்ன சந்தேகம் எழுந்தது? வேதவியாசர் என்ன பண்றார்? பிரம்ம விசாரம் பண்றார். வேதாந்தத்துல உபனிஷத்துல சொல்லப்பட்ட அந்த பிரம்மத்தை பத்தி விசாரம் பண்றார் அப்படின்னு ஆரம்பிச்ச உடனே என்ன ஆக்ஷேபம் எழுந்ததுன்னா, பிரம்மன்றது சித்த பொருளாச்சு, இருக்கக்கூடிய ஒரு பொருளாச்சு, அதை பத்தி சப்தமானது, வேதாந்தம் என்கிற சப்தமானது சொல்லுமா அப்படின்னு கேள்வி எழ அதை கண்டித்தார் வேதவியாசர் ஜிக்ஞாசாதிகரணத்துல. உங்க பூர்வபக்ஷம் என்ன, சித்தாந்தம் என்ன என்றெல்லாம் எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும் என்ற நம்பிக்கையோட மேல போற. அப்படி ஒரு கால் பார்க்க வேண்டியதாக இருந்ததுன்னா இந்த பிளேலிஸ்ட்ல இருக்கக்கூடிய முதல் சில வீடியோஸை பார்க்க வேண்டியது. ஆக ஜிக்ஞாசாதிகரணத்துல என்ன பார்த்தோம்னா, சித்தமான பிரம்மத்தை கூட உபனிஷத்தானது தெரிவிக்கும் அப்படின்னு பார்த்துட்டு, அதுக்கப்புறம் என்ன சந்தேகம் வந்ததுன்னா, சரி அந்த பிரம்மத்தை பத்தி வேதாந்தம் சொல்றதுன்னு வச்சுக்கோமே, ஆனாலும் அதை பத்தி விசாரம் பண்ணணும்னா அந்த பிரம்மன்றது என்னன்னு குறிப்பாக தெரிய வேண்டாமா? யுனிக்கா ஐடென்டிஃபை பண்ணாதான் அதை பத்தின ஒரு விசாரமே பண்ண முடியும். பிரம்மன்றது எக்ஸாக்டா என்னன்னு தெரிஞ்சுக்க முடியுமா என்றால் தெரிஞ்சுக்க முடியும். உலகத்தை படைத்து காத்து அழிக்கக்கூடியது, அதுதான் பிரம்மம் என்று ஜன்மாதிகரணம் 2வது அதிகரணத்துல அதுதான் பிரம்மத்துக்கு லட்சணம், அடையாளம். பிரம்மம்னா என்ன அப்படின்னா, உலகத்தை காத்து அழித்து அழிக்கக்கூடியதுதான் பிரம்மம் என்று அதனுடைய லட்சணம் 2வது அதிகரணத்துல. அதற்கு பிறகு சாஸ்திர யோனித்வாதிகரணம் என்று 3வது அதிகரணம். அங்க என்ன சந்தேகம் எழுந்தது என்றால், அப்போ உலகத்தை படைக்கின்றது பிரம்மம், அந்த பிரம்மத்தை பத்தி வேதாந்தத்தை கொண்டு விசாரம் பண்ணணும் அப்படின்னு வந்திருக்கீங்களே, இதுக்கு வேதாந்தம் எதற்காக? உலகத்தை படைக்கக்கூடியது ஒரு பிரம்மம் ஒண்ணு இருக்கு, கடவுள் ஒருத்தர் இருக்கார் அப்படின்றது ஊகத்தை பண்ணியே தெரிஞ்சுக்கலாமே, அனுமானம் பண்ணியே தெரிஞ்சுக்கலாமே, வேதாந்தம் எதற்காக அப்படின்னு ஒரு பட்சம் எட, கடவுளை நாம் ஊகித்து அறிந்து கொள்ள முடியாது, வேதத்தை கொண்டுதான் அறிந்து கொள்ள முடியும் என்று 3வது அதிகரணத்துல ஸ்தாபித்தார். அதற்கு பிறகு 4ஆம் அதிகரணம் சமன்வயாதிகரணம். அதுல என்ன ஆட்சேபம் எழுந்தது என்றால், சரி அப்படிப்பட்ட அந்த எம்பெருமானை பத்தி, பகவானை பத்தி வேதத்தால மட்டும்தான் அறிஞ்சிக்க முடியும் அப்படின்னு இருக்கட்டுமே, ஆனா கூட அறிந்து என்ன பயன் இருக்கு? ஏன்னா மறுபடியும் அந்த எம்பெருமான்றவன் சித்தமான வஸ்து, ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு வஸ்து. எப்போ ஒரு சொல்லுக்கு பயன் ஏற்படும் என்றால், செய்யாது அப்படின்னு சொன்னாதான் அந்த சொல்லுக்கே பயன் இருக்கும். ஒருத்தர் நம்ம இடத்துல வந்து இன்னார் இப்படிப்பட்டவர், இந்த குணத்தை உடையவர், இந்த குணத்தை உடையவர் அல்லர், இந்த தாழ்ந்த குணத்தை உடையவர் அப்படின்னு நம்ம இடத்துல புகார் சொல்லும் பொழுது நமக்கு என்ன தோணும்? என்னிடத்துல எதுக்காக சொல்றீங்க அப்படின்னு கேட்க மாட்டோமா? என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்க மாட்டோமா? ஆனா இத பண்ணு, இங்க போகாத, இங்க போ அப்படின்னு சொன்னா இப்ப நமக்கு புரியும். அங்க போனா எனக்கு ஏதோ ஒரு நன்மை இருக்கு, அங்க போகாமல் தவிர்வேன் என்றால் ஏதோ ஒரு துக்கமானது எனக்கு தவிர்க்கப்படும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுப்போம் இல்லையா? இதுதான் அங்க சொல்றான் அந்த 4வது அதிகரணம் சமன்வயாதிகரணத்துல இருக்கக்கூடிய அந்த ஆட்சேபம் என்ன எழுது என்றால், பிரம்மமானது ஏற்கனவே இருக்கு, அது அப்படி இருக்கு, அப்படி இருக்குன்னு சொல்றதுனால அதை கேட்கிறவர்களுக்கு என்ன பயன்? அப்ப எதுக்காக விசாரம் பண்ண வேண்டும் அந்த பிரம்மத்தை பத்தி என்ற கேள்வி வர, அதுக்கு எம்பெருமானார் என்ன பதில் உரைத்தார் என்றால், பிரம்மத்தை பத்தி கேட்கும் பொழுதே ஆனந்தமாக இருக்கும். மற்ற இடத்துலலாம் எப்படின்னா, ஒரு செயலை செய்த பிறகு ஆனந்தம். ஒருத்தர் சொல்ல, நாம் அந்த செயலை செய்ய, அதற்கு பிறகு நமக்கு ஆனந்தம். ஆனா இங்க அப்படி கிடையாது. பிரம்மத்தை பத்தி கேட்கும் பொழுதே ஆனந்தம். அப்ப அப்படிப்பட்ட ஆனந்தமயமான பிரம்மத்தை பத்தி ஏன் விசாரம் பண்ணக்கூடாது என்று ஆக, இப்படி பிரம்ம விசாரம் செய்ய தகுந்தது, அதற்கு பயன் இருக்கு என்று இவ்வளவு ஸ்தாபித்தாயிரத்து 4 சூத்திரங்களால. இனி மேற்கொண்டுதான் சரி அந்த பிரம்மம் எத்தகையது அப்படின்னு மேல அந்த பிரம்மத்தை பத்தி நான் விசாரம் பண்ண போறோம் என்று ஸ்ரீபாஷ்யம்
இனிமேல் தான் ஆரம்பிக்கிறது. இதுக்கு மேல் இல்லாம எம்பெருமானுடைய திருக்கல்யாண குணங்கள் தான் நிறைய குட்டி கிடக்கும், நிறைய வரும். எம்பெருமானுடைய திருக்கல்ய குணங்கள் தான் முன்னாடி சொன்னா போலவே ஒரு அனுபவ கிரந்தமாக தான், திருவாய்மொழியை போலதான் மேற்கொண்டு ஸ்ரீபாஷ்யமானது போகும். இந்த ஸ்ரீபாஷ்யத்தை நம்ம இந்த முதல் அத்தியாயத்தை ஆச்சாரியர்கள் 2 விதமாக பிரித்து காண்பிக்கிறார்கள். ஆக 5வது அதிகரணத்துக்கு போறதுக்கு முன்னாடி இந்த அத்தியாயமானது எப்படி பிரிக்கப்பட்டிருக்கு அப்படின்றத பார்த்து விட்டுட்டு அதுக்கப்புறம் 5வது அதிகரணத்துக்கு நாம் செல்லுவோம். ஸ்ரீபாஷ்யத்துல 4 அத்தியாயங்கள் உள்ளன அப்படின்றத ஆரம்பத்திலே பார்த்திருக்கோம். 4 அத்தியாயங்கள் கொண்டது ஸ்ரீபாஷ்யம். ஒவ்வொரு அத்தியாயத்திலும் 4 பாதங்கள் இருக்கு என்று 16 பாதங்கள் மொத்தம் ஸ்ரீபாஷ்யத்துல. 4 அத்தியாயம், ஒவ்வொரு அத்தியாயத்திலும் 4 பாதம் என்று. இப்ப நம்ம இருக்கிறது முதல் அத்தியாயத்தினுடைய முதல் பாதம். இந்த முதல் அத்தியாயத்தை எப்படி பிரிக்கணும் என்றால் 2ஆக பிரிக்கிறார்கள் ஆச்சாரியர்கள் தான். ஒரு பாதம் முதல் பாதம், மீதமுள்ளவை 3 பாதங்கள். அது திரிபாதி என்று சொல்லுவார்கள். ஆக முதல் பாதம், அப்புறம் திரிபாதி 1, 3ன்னு பிரிச்சுக்கணும். முதல் பாதம் அதுல அயோக விவச்சேதம் சொல்லப்படுறது. திரிபாதி 2, 3, 4 சேர்ந்த பாதங்கள் இருக்கு இல்லையா, திரிபாதி அப்படின்னு பெயர். திரிபாதினா 3 பாதங்களினுடைய கூட்டம், திரிபாதி அப்படின்னு அர்த்தம். 2, 3, 4 அந்த 3 பாதங்களை சேர்த்தால் அங்க அந்நியோக விவச்சேதம் என்று சொல்லப்படுறது. அதுனா அயோக விவச்சேதம், அந்நியோக விவச்சேதம் என்றால் ராமன் வில்லாளியே, ராமன் வில்லாளிதான் அப்படின்னா அது அயோக விவச்சேதம். ராமனே வில்லாளி என்று சொன்னால் அது அந்நியோக விவச்சேதம். ராமன் வில்லாளியே என்று சொன்னால் நம்ம என்ன சொல்றோங்க, ராமன் வில்லாளியா அப்படின்னு ஒரு சந்தேகம் வர ராமன் வில்லாளிதான் அப்படின்னு ஸ்தாபிக்கிறோம் இல்லையா, அது அயோக விவச்சேதம். அதாவது ஒரு இடத்துல ஒரு தன்மையானது இருக்கா இல்லையா அப்படின்னு சந்தேகம் வர அந்த தன்மையானது அந்த இடத்திலே இருக்கின்றது அப்படின்னு ஸ்தாபிக்கிறோம் இல்லையா. இங்க அதான பண்றோம், ராமன் வில்லாளியே அப்படின்றது எப்போ சொல்லுவோம், ராமன் வில்லாளியா அப்படின்னு சந்தேகம் வர அவன் வில்லாளியே அப்படின்னு ராமன் இடத்துல வில்லாளக்கூடிய தன்மையை ஸ்தாபிக்கிறோம் இல்லையா, அது அயோக விவச்சேதம். ராமனே வில்லாளி அப்படின்னா என்ன ஆறுது, ராமன் மட்டும்தான் வில்லாளியா அப்படின்னு சந்தேகம் வர மற்றவர்கள் வில்லாளிகள் அல்லர்கள் அப்படின்னு மற்றவர்களை தள்ளுறோம் இல்லையா, அல்லர் அப்படின்னு தள்ளுறோம் இல்லையா, இதுதான் அந்நிய யோக விவச்சேதம். ராமனே வில்லாளி, அப்போ மற்றவர்கள் கிடையாது அப்படின்னு தள்ளுறோமே, இது அந்நிய யோக விவச்சேதம். இதுதான் இங்க ஸ்ரீபாஷ்யத்திலையும் செய்யப்படுறது. 1, 3 அப்படின்னு பிரிச்சுட்டோம் இல்லையா. முதல் பாதத்துல அயோக விவச்சேதம், 2, 3, 4 சேர்ந்து திரிபாதி, அந்த 3 பாதங்கள் சேர்ந்து அந்த திரிபாதியில அந்நிய யோக விவச்சேதம். இங்க என்ன அயோக விவச்சேதம், அந்நிய யோக விவச்சேதம் என்றால், இது வரைக்கும் இந்த 4 சூத்திரங்கள்ல உலகத்தை படைக்கக்கூடியது பிரம்மம் அப்படின்னு ஒண்ணு வேதாந்தத்துல சொல்லப்படுறது. ஒரு பெரிய தத்துவம் ஒண்ணு, உலகத்தை படைக்கக்கூடிய ஒரு தத்துவம் இருக்கு அப்படின்னு வேதாந்தத்துல தெரியறது அப்படின்றது அந்த நிலையில இருக்கும். அந்த தத்துவம் என்னது, ஏன்னா நமக்கு தெரிஞ்சது என்னது, இந்த உடம்பு தெரியறது, கண்ணுக்கு தெரிஞ்ச அச்சேதன பொருள்கள்லாம் தெரியறது. நான் என்ற ஜீவாத்மா நமக்கு தெரியும், நாம் அதை பத்தி உணர்றோம். 2 தத்துவங்களை பத்தி தெரிஞ்சிருக்கு. வேதாந்தத்துல இந்த 2த்துல எது சொல்லப்படுறது, உலகத்தெல்லாம் படைக்கக்கூடிய மிகப்பெரிய பிரம்மம் அப்படின்ற தத்துவம் இருக்கு, அது அச்சேதனமா இல்லாட்டி ஜீவாத்மாவா என்னது அப்படின்னு கேள்வி வர, அப்போ முதல்ல அயோக விவச்சேதம் பண்ணப்படுறது, உலகத்தை படைக்கின்ற பிரம்மம் சேத்தனத்தையும் அச்சேதனத்தையும் காட்டிலும் வேறுபட்டதே அப்படின்னு. ஏன்னா நீ நினைக்கிற மாதிரி இந்த 2 மட்டும் கிடையாது, இந்த 2 காட்டிலும் வேறுபட்ட தத்துவம் இருக்கு. அப்படி ஒரு தத்துவம் இருக்கான, கண்ணுக்கு தெரிஞ்சு நான் இருக்கேன், என்னுடைய உடம்பு இருக்கு, சித்து இருக்கு, அச்சேதனம் இருக்கு, இவ்வளவுதானே இருக்கு. கண்ணுக்கு தெரியாத 3வது ஒரு வஸ்து இருக்கா, சித்தையும் அச்சித்தையும் காட்டிலும் 3வது வஸ்து இருக்கா அப்படின்னு கேள்வி வர, இங்கதான் அயோக விவச்சேதம் பண்ணப்படுறது. ஜெகத்தை படைக்கக்கூடிய பிரம்மமானது சித் அச்சித் விலக்ஷணமே, விலக்ஷணம் அப்படின்னா வேறுபட்டது, சித்தையும் காட்டிலும் அச்சித்தையும் காட்டிலும் வேறுபட்டதே. அப்போ ராமன் வில்லாளியே, அதே போலதானே இங்கேயும் இருக்கு. இங்க அயோக விவச்சேதம். முதல் பாதத்துல என்ன சொல்லப்படுறது அப்படின்னா, முதல்ல வேதாந்தம் நமக்கு புரிய வைக்கிறது. வேதாந்த சூத்திரம் பண்ற இந்த வேதவியாசன் என்ன புரிய வைக்கிறாரு அப்படின்னா, உலகத்தை படைக்கக்கூடிய பிரம்மமானது சித்து கிடையாது, அச்சித்து கிடையாது, தனித்து இருக்கக்கூடிய பகவான் சர்வேஸ்வரன் அப்படின்னு தனித்த 3வது தத்துவம் என்று புரிய வைக்கக்கூடியதுதான் இந்த முதல் பாதம், அயோக விவச்சேத பாதம். திரிபாதியில என்ன பண்றது, 2, 3, 4 அந்த 3 பாதங்களை சேர்த்தால் அங்க என்ன சொல்லப்படுறதுன்னா, ராமனே வில்லாளி அப்படின்னு தானே அங்க பார்த்தோம் ராமன் விஷயத்துல. அதே போல இங்க என்னன்னா, சிதச்சித் விலக்ஷணமே ஜெகத் காரணம்,
சிதச்சித் விலட்சணமே ஜெகத் காரணம் அப்படின்றதுதான் இங்க அந்நியோக விவச்சேதம் இந்த மூன்றாவது திருப்பாதியில பண்ணப்படுறது. ஆக சித்தையும் அச்சித்தையும் காட்டிலும் வேறுபட்ட அந்த ஒரு சர்வேஸ்வரன்ற தத்துவம் தெரிஞ்சு போயிடுது இல்லையா? முதல் பாடத்தை படிச்ச பிறகு அந்த தத்துவம் இருக்கு, அது மட்டும்தான் ஜெகத்துக்கு காரணம். அப்போ அங்கங்க வேதாந்தத்துல இங்க ஜீவாத்மாவே ஜெகத் காரணம்னு சொல்றா போல இருக்கே, இங்க அச்சேதனமே ஜெகத் காரணம்னு சொல்றா போல இருக்கே அப்படின்னு சந்தேகம் வர கிடையாது அப்படின்னு தள்ளி விடுறதுதான் அந்நியோக விவச்சேதம் திரிபாதியில சொல்லக்கூடிய விஷயம். ஆக என்ன ஞாபகம் வச்சுக்கணும், முதல் அத்தியாயத்துல 4 பாதங்கள் உள்ளன. எப்படி 4 பாதங்களை பிரிக்கணும்? 1, 3ன்னு பிரிக்கணும். முதல் பாதம் அயோக விவச்சேத பாதம், அதாவது ஜெகத் காரணமான பிரம்மம் சித் அச்சித் விலட்சணமே அப்படின்னு சொல்றதுதான் அயோக விவச்சேதம். ஆக ஜகத்தை படைக்கக்கூடிய பரம்பொருளானது அது சித்து கிடையாது, அச்சித்து கிடையாது, தனித்த ஒரு தத்துவம் அப்படின்னு முதல்ல ஸ்தாபிக்கிறோம் இல்லையா? இந்த இடத்துல இந்த தன்மை இருக்கு, எப்படி ராமன் இடத்துல வில்லாளும் தன்மை இருக்குன்னு ஸ்தாபிக்கிறது போல ஜகத்தை படைக்கக்கூடியது வேறுபட்ட அந்த தனித்த வஸ்து தான் அப்படின்னு முதல்ல ஸ்தாபிக்கிறோம். அது அயோக விவச்சேதம். அப்புறம் திரிபாதியில 2, 3, 4 பாதங்கள் சேர்த்து திரிபாதியில என்ன பண்றோம் என்றால் அந்த சிதச்சித் விலட்சண வஸ்துவே ஜகத்துக்கு காரணம், அப்ப மற்றது கிடையாது அப்படின்னு தள்ளிவிடணும். அச்சேதனமும் கிடையாது, சேதனமும் கிடையாது அப்படின்னு தள்ளிவிடறோம். ஆக இது ஒரு விதமான பிரிவு. மற்றொரு பிரிவும் இது சுலபமான பிரிவு, மற்றொரு பிரிவும் நம்ம ஆச்சாரியர்கள்லாம் காட்டுறார்கள். முதல் அத்தியாயத்துல 4 பாதங்கள் அடைவே எப்படி வச்சுக்கணும் என்றால் அஸ்பஷ்டதர அஸ்பஷ்ட ஸ்பஷ்ட ஸ்பஷ்டதர லிங்க காணி அப்படின்னு 4 சொற்கள் தெரிஞ்ச சொற்கள் தான், அர்த்தம் தெரிஞ்ச அர்த்தம்னா சுலபமா புரிஞ்சிடும். அஸ்பஷ்டதர அஸ்பஷ்ட ஸ்பஷ்ட ஸ்பஷ்டதர. அஸ்பஷ்டம்னா என்ன? ஸ்பஷ்டம்னா தெளிவு, அஸ்பஷ்டம்னா என்ன? தெளிந்திராதது. அஸ்பஷ்டதரனா தெளிவே இல்லை, அற்றே இல்லை, அறவே இல்லை, அதுதான் அஸ்பஷ்டதர. அப்புறம் அஸ்பஷ்ட அப்படின்னா தெளிவில்லை, ஸ்பஷ்டனா தெளிந்த, ஸ்பஷ்டதர அப்படின்னா மிகவும் தெளிந்த. என்ன வரிசையா 4 சொல்றாரு என்றால் அஸ்பஷ்டதர இந்த முதல் பாதம் இருக்கு இல்லையா, முதல் அத்தியாயத்தினுடைய முதல் பாதம், அங்க இருக்கக்கூடிய வாக்கியங்கள் வேதவியாசர் இருக்கக்கூடிய வாக்கியங்கள்லாம் எப்படி இருக்குன்னா, இதை பார்த்தா இந்த வாக்கியங்கள்ல ஜீவாத்மாவோ இல்லாட்டி பிரதான மூல பிரகிருதி அச்சேதனமோ சொல்லப்படுறது அப்படின்னு தோன்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அஸ்பஷ்டதரம், இங்கெல்லாம் ஜீவாத்மாவுக்கு தெளிந்த ஒரு பிரதிபத்தியே கிடையாது, அதாவது ஜீவாத்மாவை பத்தி ஒரு தோற்றமே கிடையாது இங்க இந்த வாக்கியங்கள் எல்லாம். ஆக முதல்ல அப்படிப்பட்ட ஒரு வாக்கியங்கள் எடுத்துப்பார் வேதவியாசர். அப்போ தெள்ள தெளிவா என்ன தெரியும் அப்படின்னா, அப்ப சேதனத்தை காட்டிலும் அச்சேதனத்தை காட்டிலும் வேறுபட்ட ஒரு தத்துவமானது சொல்லப்படுறது அப்படின்னு முதல்ல சுலபமா தெரிய வந்துடும். அது அஸ்பஷ்டதர, அது முதல் படி வேதவியாசருக்கு, அது சுலபமா தாண்டிடலாம். அடுத்தது அஸ்பஷ்ட, இங்க அவ்வளவு அளவுக்கு தெரியாத தன்மை இல்லை, ஓரளவுக்கு ஜீவாத்மா தெரிய ஆரம்பிக்கிறது. அப்போ இங்க கொஞ்சம் கடினமான வேலை வேதவியாசருக்கு. இந்த வாக்கியங்கள்லாம் ஜீவாத்மாவை சொல்றது அப்படின்னு ஒரு ஆட்சேபம் எழுடும், இந்த வாக்கியங்கள்லாம் பிரதானத்தை அச்சேதனத்தை சொல்றது அப்படின்னு ஒரு ஆட்சேபம் எழுடும். அதை தாண்டணும். இது எங்க? 2வது பாதத்துல 1 முதல் அத்தியாயம், அதுல 1, 2, 3, 4 அந்த 4 பாதத்தை வரிசையா பார்த்துட்டு வரும். முதல்ல அஸ்பஷ்டதர, இங்க ஜீவாத்மா சொல்றதுக்கு பிரசக்தியே கிடையாது. ஜீவாத்மானா இதுவும் வச்சுக்கணும், பிரதான அச்சேதனத்தையும் வச்சுக்கணும். இங்க சொல்றதுக்கு பிரசக்தியே இல்லை அப்படின்னு என்ன பண்ணிடுவார் வேதவியாசர்? சுலபமா இங்கெல்லாம் பிரம்மம் அப்படின்றது சித்தையும் காட்டிலும் அச்சித்தையும் காட்டிலும் வேறுபட்டது சொல்லப்படுறதே அப்படின்னு சுலபமா காட்டிடுவார் இல்லையா? இது இன்னொன்னும் யோசிக்கணும். அந்த அயோக விவச்சேதம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அதுக்கு எவ்வளவு காரலேட்டடா இருக்கு, எவ்வளவு தொடர்பு கொண்டதாக இருக்கு அப்படின்றதே மனசுல வச்சுக்கணும். அயோக விவச்சேதம் என்ன பார்த்தோம்? முதல் பாதம் அயோக விவச்சேதம். இப்போ இந்த முதல் பாதம் என்னன்னு பாக்குறோம்? அஸ்பஷ்டதர அப்படின்னு பாக்குறோம். அதாவது இந்த எடுக்கப்படுற வேதாந்த வாக்கியங்கள்லாம் ஜீவாத்மாவையோ பிரதானத்தையோ சொல்றதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு என்ன தெரியும்? அப்போ வேறுபட்ட ஒரு தத்துவத்தை தான் சொல்றது அப்படின்னு தெரிஞ்சு போயிடுறது இல்லையா? அயோக விவச்சேதம் அப்படின்றது வந்து சேர்ந்துடும். சரி, 2வது பாதம் எப்படிப்பட்டது? அஸ்பஷ்ட. இந்த ஸ்பஷ்டம் அவ்வளவா தெரியல, அவ்வளவுதான். ஆனா கொஞ்சம் தோற்ற ஆரம்பிக்கிறது ஜீவாத்மா, பிரதானம், அச்சேதனம் இதெல்லாம் சொல்லப்படுறதோ அப்படின்னு ஒரு சந்தேகம் எடுறதுக்கு ஒரு சம்பாவனை இருக்கு இங்க. 3வது பாதம் ஸ்பஷ்டம், ஸ்பஷ்டமாவே தெரிகிறது. தெளிவா என்ன தெரியுதுன்னா இங்க ஜீவாத்மா தான் சொல்லப்படுறது, ஏதோ ஒரு கட்டத்துல இங்க பிரதானம் அச்சேதனம் தான் சொல்லப்படுறது அப்படின்னு ஸ்பஷ்டமா தெரிகிறது. இப்ப வேதவியாசர் என்ன பண்ணணும்? 3வது பாதத்துல அவருக்கு இப்ப காரியம் அதிகம், அங்க இன்னும் கடினமான காரியம். ஸ்பஷ்டமாவே ஜீவாத்மாவை தான் சொல்லப்படுற மாதிரி இருக்கு, ஆனா அதையும் கழிச்சு கிடையாது, இங்கேயும் அந்த பரமாத்மா தான் சொல்லப்படுறான் அப்படின்னு ஸ்தாபிக்கிறோம். அதுக்கப்புறம் 4வது பாதம் ஸ்பஷ்டதர, மிகவும் தெளிந்ததாக ஜீவாத்மா தான் இங்க சொல்றதுன்னு முடிவே பண்ணிடலாம். அந்த அளவுக்கு தெளிவாக அங்க ஜீவாத்மாவும் பிரதானம் தான் சொல்லப்படுறதுன்னு. அப்ப வேதவியாசர் என்ன பண்ணணும்னா நிறைய ஆராய்ந்து கிடையாது,
இங்கும் கூட அந்த பரமாத்மா தான் சொல்லப்படலாம் அப்படின்னு இப்போ அந்த அஸ்பஷ்ட அப்படின்ற அந்த ஒரு வரிசையை பார்த்துட்டு வந்தோம் இல்லையா, இதுக்கும் அந்த அயோக வியட்சேதம் அந்யோக வியட்சேதத்துக்கும் நல்ல ஒரு கார்லேஷன் இருக்குங்கிறத கொஞ்சம் நோட்ஸ் எடுத்துருந்தா உங்களுக்கே புரிய வந்துடும் என்ன கார்லேஷன் அப்படின்னு. முதல்ல பிரம்மம் தான் இருக்கு, அதாவது ஜீவாத்மா அதாவது ஜீவாத்மா பிரதானம், இதை காட்டிலும் வேறுபட்ட அந்த பரமாத்மா இருக்குன்னு ஸ்தாபிக்கிறாரு இல்லையா, அது சுலபமான வாக்கியங்களை கொண்டு ஸ்தாபிச்சிடுவார். அதுக்கப்புறம் கஷ்டமான வாக்கியங்கள்ல அந்த ஜீவாத்மாவையும் பிரதானத்தையும் தள்ளறாரு. இங்கும் கூட ஜீவாத்மா சொல்லப்படல, பிரதானம் சொல்லப்படல. பிரதானம்னா மூல பிரகிருதி அச்சேதனம், அதுவும் சொல்லப்படல அப்படின்னு தள்ளி விட்டுட்டு இங்கேயும் அந்த பரமாத்மா தான் சொல்லப்படலாம் அப்படின்னு ஸ்தாபிக்கிறாரு இல்லையா. இதுதான் இந்த முதல் அத்தியாயத்துல செய்யப்படுறது. ஆக 2 விதமா பார்க்கணும். முதல் அத்தியாயத்தை எப்படி பிரிக்கணும், அயோக விவச்சேதத்தை சொல்ல வந்தது முதல் பாதம், மீதமுள்ள 3 பாதங்கள் திரிபாதி அது என்ன பண்றதுன்னா அந்நியோக விவச்சேதத்தை பண்ணக்கூடியது, மற்ற இதெல்லாம் கிடையாதுன்னு தள்ளக்கூடியது திரிபாதி அப்படின்னு. மத்தொன்னு என்ன பார்த்தோம், அஸ்பஷ்டதர அஸ்பஷ்ட ஸ்பஷ்ட ஸ்பஷ்டதர லிங்க காணின்னு 4 பார்த்தோம். அதாவது அந்தந்த வாக்கியங்கள்ல முதல் எடுக்கக்கூடிய வாக்கியங்கள், முதல் பாதத்தில் இருக்கக்கூடிய வாக்கியங்கள்லாம் இங்க ஜீவாத்மா சொல்றதுக்கு வாய்ப்பே கிடையாது, சுலபமா தெரிஞ்சுலாம் இங்க ஜீவனை காட்டிலும் அதே போல அந்த அச்சேதனத்தை காட்டிலும் பரமபுருஷன் தான் சொல்லப்படுறான் அப்படின்னு சுலபமாகவும் தெரிஞ்சுக்கலாமே அப்படின்னு இருக்கக்கூடிய வாக்கியங்கள் முதல் பாதத்துல. அதுக்கப்புறம் 2ஆம் பாதத்துல கொஞ்சம் ஜீவாத்மாவுடைய தோற்றம் ஏற்படும், அது அஸ்பஷ்டம். 3ஆவதுல ஸ்பஷ்டமாவே ஜீவாத்மாவுடைய தோற்றம் ஏற்படும். 4ஆம் பாதத்துல ஸ்பஷ்ட தரமாக மிகவும் தெரிந்ததாக ஜீவாத்மா தான் பிரதானம் தான் அப்படின்னு சொல்லவே முடியும் என்று இப்படிப்பட்ட வாக்கியங்களாம் எடுத்து எல்லாத்தையும் கழித்து இங்க எல்லாம் பகவான் தான் சொல்லப்படலாம் அப்படின்னு சொல்றதுதான் இந்த முதல் அத்தியாயம். அதுல ஏன்னா அந்த முதல் அத்தியாயத்துக்கு என்ன பெயர்னு பார்த்தோம், சமன்வய அத்தியாயம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஜெகத்காரண வஸ்து இன்னதுன்னு சொல்லக்கூடிய வாக்கியங்கள் எல்லாம் எங்க அன்வயிக்கின்றன, எங்க போய் சேருகின்றன, பிரம்மத்தினிடத்தில். அதாவது எப்படிப்பட்ட பிரம்மம் அது, சித்த காட்டிலும் அச்சித்த காட்டிலும் வேறுபட்ட அந்த தத்துவத்தை தான் சொல்லுகின்றன அப்படின்னு சொல்றதுதான் இந்த முதல் அத்தியாயமே. ஆக ஜெகத்து காரணம் சேத்தனையும் அச்சேதனத்தையும் தாண்டின இந்த பரமபுருஷன் பகவான் தான் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் இந்த முதல் அத்தியாயம். இதனுடைய பிரிவை பார்த்திருக்கோம், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நோட்ஸ் எடுத்து 2-3 தடவை கேட்டா இது புரிஞ்சிடும். இதுல முக்கியமாக சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா, வேதாந்தாச்சாரியர் தன்னுடைய வேதாந்த தேசிகனே தன்னுடைய கிரந்தத்துல ஒரு ஆச்சரியமான அர்த்தத்தை தெரிவிக்கிறார். ஸ்ரீபாஷ்யத்துல எம்பெருமானார் என்ன பண்றாரு அப்படின்னா 2வது பாதத்தினுடைய ஆரம்பத்துல இந்த அர்த்தத்தை தெரிவிக்கிறார். என்ன அர்த்தம்னா, பிரம்மமானது உலகத்தை படைக்கக்கூடிய பிரம்மமானது சித்த காட்டிலும் அச்சேதனத்தை காட்டிலும் வேறுபட்டது அப்படின்னு ஸ்தாபிச்சாலே போதும் இல்லையா. ஏன் இவ்வளவு அதிகரணங்கள் அந்தந்த கட்டத்தெல்லாம் எடுத்து இங்க சேத்தனம் சொல்லப்படல அச்சேதனம் சொல்லப்படல அப்படின்னு கழிச்சிட்டு எம்பெருமான் தான் பகவான் தான் அப்படின்னு இவ்வளவு ஏன் ஸ்தாபிக்கணும் என்றால், எல்லாம் பகவானுடைய கல்யாண குணத்தை அனுபவிக்கிறதுக்காக என்று நம்ம ஆச்சாரியாலாம் தெரிவிக்கிறார்கள். எப்படி அனுபவிக்கப்படுறது அப்படின்னா, அந்தந்த கட்டத்துல ஒவ்வொரு விதமா ஒரு தத்துவம் சொல்லப்படும் இல்லையா. உலகத்துக்கே ஒளியை கொடுக்கக்கூடிய தத்துவம் அப்படின்னு ஜோதிரதிகரணம் அப்படின்னு மேல வரப்படுது நமக்கு. உலகத்துக்கே ஒளியை கொடுக்கக்கூடிய தத்துவம், உலகத்தையே தாங்கக்கூடிய தத்துவம் அப்படின்னு வரும். இந்த கட்டத்துல யார் சொல்லப்படுறது, பிரதானம் சொல்லப்படுறதா இல்லாட்டி ஜீவாத்மா சொல்லப்படுறதா அப்படின்னு கேள்வி வர, ஜீவாத்மா தான் சொல்லப்படுறது போல இருக்கே அப்படின்னு தோன்ற இடத்துல ஜீவாத்மாவை கழிச்சிட்டு பரமாத்மா தான் சொல்லப்படலாம் அப்படின்னு சொன்னோம்னா அப்ப கூடவே என்ன கிடைக்கிறது, உலகத்துக்கே ஒளியை கொடுக்கக்கூடியது, உலகத்துக்கே ஆதாரமாக இருக்கக்கூடியது, அந்த தன்மை பகவான் இடத்துல இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம் அதிகமா. அப்போ பிரம்மத்தினுடைய குணத்தை மேலும் மேலும் அனுபவிக்கிறதுக்கு உறுப்பாக இருக்கும் மேற்கொண்டு வரக்கூடிய அதிகரணங்கள் எல்லாம் அப்படின்னு நம்ம ஆச்சாரியர்கள் எல்லாம் காத்தார்கள். ஆக அந்த கிரமத்துல இன்னைக்கு பார்த்து இந்த விபாகம் இருக்கு இல்லையா, இதான் கடைசி. இதோட ஸ்ரீபாஷ்யத்துல இந்த கஷ்டமான விஷயம் ரொம்ப நோட்ஸ் எடுத்து நிறைய யோசிக்க வேண்டிய விஷயங்கள் அப்படிலாம் இருக்காது. இன்னைக்கே கூட ஜிக்ஞாசாதிகரணம் மாதிரிலாம் கிடையாது. இது வெறும் நோட்ஸ் எடுத்தா 4 தடவை படிச்சாலே புரிஞ்சிடும். ஜிக்ஞாசாதிகரணம் மாதிரி யோசிக்க வேண்டிய தத்துவங்கள்லாம் இன்னும் ரொம்ப கஷ்டப்படுத்த தத்துவங்கள்லாம் வராது. மேற்கொண்டு முழுமையாக பிரம்மத்தினுடைய கல்யாண குண அனுபவம் தான் என்று விண்ணப்பித்துக் கொண்டு மேற்கொண்டு ஈஷத்தை விகரணத்தை பார்க்கலாம் என்று விண்ணப்பித்துக் கொண்டு அமைகிறேன். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.